Hi students, 10th Max Chapter 2ல Numbers and Sequenceல நம்ம Example 2.29 பார்க்க போகிறோம். In an AP, sum of the 4 consecutive term is 28 and the sum of the square is 276. Find the sum of the 4 numbers. Find the 4 numbers நம்ம கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ண போனால் இது ஏபின்னு கேட்டதுனால 4 terms எடுக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த 4 terms வந்து என்ன அப்படின்னா a minus d எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் என்ன வரும் a minus 3d, இங்கே வந்து a plus d, இங்கே a plus 3d வந்துடும். ஒன் சைடு வந்து நெகட்டிவும் ஒன் சைடு வந்து பாசிட்டிவும் நம்ம எடுக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு நோட்லேயே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ 3 டைம்ஸ்னால் அதுக்கு ஒரு முறை நம்ம எடுக்கணும். அதே மாதிரி 4 டைம்ஸ்னால் இந்த வேல்யூஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டினில் சம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சம் ஈஸ் எவ்வளவு 28. இதை தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். முதல் ஸ்டெப்லேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிவன் கண்டிஷன் எடுக்கிறோம். கொஸ்டினை தான் நம்ம பார்க்குறோம். இந்த 4 மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா 4 ஆட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? சம் இஸ் 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த 28 அப்படின்னு கொடுத்துருக்கிறத என்ன செய்ய போகிறோம்னா இந்த 4ஐயுமே ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 4ஐயும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா a minus 3d ப்ளஸ் அடுத்து இது a minus d ப்ளஸ் அடுத்து இது a plus d plus அடுத்து இது a plus 3d equal to 28. ஜஸ்ட் இந்த 4ஐயும் ஆட் பண்ணுறீங்க. இதில் பாருங்கள் மைனஸ் 3dன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் 3dன்னு இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் டி மைனஸ் டி, ஐ மீன் மைனஸ் டி ப்ளஸ் டி ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ எத்தனை ஏ இருக்குது? 1 2 3 4, அதாவது 4a. 4a ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 28 ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளையில் இருக்கிறனால ஆப்போசிட் பண்ணால் என்ன வந்துடும்? 28 டிவைடட் பை 4 நமக்கு வரும், சரிங்களா? இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுங்கள். 1 4s are 4, 7 4s are 28. therefore a ஈக்குவல் டு 7. ஏ சம்மில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஏ வந்து 7ங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், சரிங்களா? அடுத்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்டினில் பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம்மு அதை ஸ்கொயர் பண்ணணும், ஓகேங்களா? சம்மு அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது வேல்யூ? 276. அப்போ ஆடும் பண்ணணும், அதுக்கு நம்ம ஸ்கொயர். அப்போ இங்கே 4 வேல்யூஸ் இருக்கு இல்லையா? 1 2 3 4. இந்த 4 வேல்யூஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட் பண்ண போகிறோம். பாருங்கள், given கண்டிஷன் தான், ஓகேவா? given கண்டிஷன் தான். பாருங்கள், மேலே கூடிய அந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a minus 3d கொஷின் அந்த நமக்கு சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு லைன் எடுத்தோம் இல்லையா? அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ப்ளஸ் a minus d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a plus d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a plus 3d ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 276 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 276. அதாவது கிவன் கண்டிஷன் பார்க்குறோம், சம் ஆஃப் த ஸ்கொயர் ஈஸ் 276. இதை தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம 2 டைப்பாக யூஸ் பண்ணலாம். ஒன்று ஷார்ட்கட்டாகவும் போடலாம், இல்லைன்னா நம்ம ஃபுல்லாக a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடலாம். இதுக்கு a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடலாம். போட்டு நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை ஃபைன் பண்ணலாம். இன்னொரு டைப்பில் நிறைய ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுனால சிம்பிளாக திங்க் பண்ணுங்கள். எத்தனை ஏ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4. அப்போ 4a. எத்தனை ஏ இருக்குது? 1 2 3 4. 4a. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்குங்க. இடையில எல்லாமே என்ன தான் இருக்குது? ப்ளஸ் தான் இருக்குது. ப்ளஸ் போட்டுக்குங்க. இந்த பாருங்கள், இடையில எல்லாம் என்ன இருக்குது? ப்ளஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் பாருங்கள், சிம்பிளாக யோசிங்க. இங்கே இருக்குது இல்லையா? இதுக்கு தான் நம்ம யோசிக்க போகிறோம். 3 ஸ்கொயர் என்ன? 9. 3 ஸ்கொயர் என்ன? 9. இதில் 1 தான் இருக்குது, டி ஸ்கொயர். இதுலேயும் 1 தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது? 3 ஸ்கொயர் வந்து 9. அப்போ எத்தனை டி இருக்குது? 9 + 1 10, 10 + 1 11, 11 + 9. ஏன்னா 3 ஸ்கொயர் என்ன வந்துடும்? 9. அப்போ டோட்டலாக நமக்கு வந்துடும் 20. 20. இங்கே டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா? எல்லாத்துலேயும் பாருங்கள், டி ஸ்கொயர் தனியாகவே அந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்துடும். அப்போ 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276.
நீங்கள் சால்வ் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபஸ்ட் லைன் வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். 4a அதுக்கப்புறம் ப்ளஸ் போடுறீங்க, இடம் எல்லாமே சம்மந்தம் ப்ளஸ் போடுறீங்க, டி ஸ்கொயர் கண்டிப்பாக வரும். இந்த 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9, இந்த 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9, 9 + 9 18, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, டோட்டலாக 20 டி ஸ்கொயர் நீங்கள் போட்டுடலாம் அழகாக. இப்போ இந்த ஏ இருக்கு இல்லையா, ஏவை இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், இதை நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஏவை என்ன பண்ணலாம், அழகாக சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே ஸ்கொயர் இருக்கனால இதுக்கு என்ன வரும், ஏக்கும் ஸ்கொயர்டு வரும். அதை நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்கொயர்டை அப்ளை பண்ணணும். ஏன்னா மேலே ஸ்கொயர் இருக்கனால ஏக்கும் எத்தனை ஏ ஸ்கொயர் இருக்குது, 1 2 3 4க்குனா ஏக்கும் ஸ்கொயர்டை அப்ளை பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 4 இன்ட்டு இந்த ஏவோட வேல்யூ வந்து 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. அதுக்கப்புறம் இதோட டோட்டல் சால்விங்கை நீங்கள் சைட்லேயே போட்டுடலாம். எப்படி எழுதலாம், 4 இன்ட்டு 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 7 ஸ்கொயர் என்ன, 49. 4 இன்ட்டு 49, இந்த 49 ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, 50ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும், 4 50 எவ்வளவு, 200. நம்ம 4 50ல் 200 அப்படின்னா 1 1 ஆட் பண்ணி வைக்கிறோமா, அப்போ 4 சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வந்துடும், 196. அப்போ இதோட வேல்யூ வந்து 196 ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த ப்ளஸ் 196 வந்து ஆப்போசிட் கொண்டு போயிருங்க. இப்போ 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276 மைனஸ் 196. இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு 18 கிடச்சிரும். சரிங்களா? நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா 276 மைனஸ் 196, 6ல் 6 போனால் 0, 1 பவர் பண்ணுங்கள், 17ல் 9 போனால் 8 வந்துடும். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ டி ஸ்கொயர் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். மல்டிப்ளைல இருக்கிறனால ஆப்போசிட் கொண்டு போங்க. அப்படி ஆப்போசிட் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 80 டிவைடட் பை 20, இந்த 0 0 கட் பண்ணுங்கள், இது 1 டைம், இங்கே என்ன வந்துடும், 4 வந்துடும். 4 2s are 8. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துருச்சு, 4 வந்துருச்சு. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4 அப்படின்னு ரைட் பண்ண போகிறேன். 4 நம்ம என்னவா எழுதலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இதுக்கு கேன்சல் ஆனால் நமக்கு என்ன வந்துடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வந்துடும். சரிங்களா? அதாவது ஸ்கொயர்டு ஆப்போசிட் போனால் ரூட்டாக மாறிடும். அப்போ இங்கே ஸ்கொயர் நமக்கு தேவையில்லை. அப்போ தேர்ஃபோர் டி ஈக்குவல் டு என்னதில் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 4 டேர்ம்ஸை நம்ம ரைட் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த சொல்யூஷனில் ஃபஸ்ட் லைன் ஏ வேல்யூ 7 கண்டுபிடிச்சிங்க, டி வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 2 இருக்குது, ப்ளஸ் 2ன்னு ஒன்று இருக்குது, மைனஸ் 2ன்னு இருக்குது. அதை கொண்டு வந்து 1 2 3 4 இந்த 3லேயும் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஐ மீன் 4 டேர்ம்ஸ் வந்து 4லேயுமே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது பாருங்கள், அந்த 4 டேர்ம்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் 4 டேர்ம்ஸ், அந்த 4 டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ரைட் பண்ணிக்கலாம் தெரியறதுக்காக. a மைனஸ் 3d, a மைனஸ் d, a ப்ளஸ் d, a ப்ளஸ் 3d, இதை ரைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சிம்பிளாக திங்க் பண்ணிக்கிங்க. இப்போ a ஈக்குவல் டு 7, a ஈக்குவல் டு என்ன தரீங்க, 7 ரைட் பண்ணுறீங்க, a ஈக்குவல் டு என்ன தரீங்க, 7 ரைட் பண்ணுறீங்க, d ஈக்குவல் டு 2ன்னு ரைட் பண்ணுறீங்க, d ஈக்குவல் டு என்ன 2. அப்போ இதுக்கான ஃபார்மேட் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கணும். a 7 7 போடுங்க, 7 மைனஸ் 3 இன்ட்டு 2 கமா, அடுத்தது ஏவோட வேல்யூ 7 மைனஸ் 2, அடுத்தது ஏவோட வேல்யூ 7 ப்ளஸ் 2, டியோட வேல்யூ வந்து நமக்கு 2ன்னு இருக்குது. அடுத்தது 7 ப்ளஸ் 3 இன்ட்டு 2, இதுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கும். அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் நம்ம ரைட் பண்ண போகிறோம். பாருங்கள்,
7 minus 3 2s are 6. 3 2s are 6. அடுத்து 7 minus 2 5. 7 plus 2 9. அது 7 plus 3 2s are 6. 3 2s are 6. இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம். சரிங்களா? ஆன்சர் நம்ம 7 minus 6 என்ன வரும்? 7 minus 6 என்ன? 1. கமா போட்டுங்க. அடுத்தது 5. அடுத்தது 9. 7 plus 6 வேல்யூ என்ன? 13. சரிங்களா? இப்போ 1 5 9 7 இதுதான் இதோட ஆன்சர்ஸ் 4 times. அப்படியே நம்ம பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ a ஈக்குவல் டு 7 அப்படின்னா d ஈக்குவல் டு என்னது -2ன்னு எடுக்க போகிறோம். ஏன்னா ஒன்று +2 ஒன்று வந்து -2. அப்போ இதோட ஆன்சர் வந்து நீங்கள் சிம்பிளாக இதை பார்த்து எழுதலாம். இங்கே பார்த்து எழுதலாம். 1 5 9 13 வந்திருக்கு பாசிட்டிவ் 2க்கு. அப்போ நெகட்டிவ் 2க்கு என்ன வரும்? அப்படியே மாற்றி எழுதுங்க நீங்கள். அந்த 4 terms 13, 9, 5, 1. ஓகேவா? ஸோ இது ஏபியில் வரக்கூடிய 4 terms. ஏபியில் வரக்கூடிய 4 terms. Thank you, students.